அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய தினம் நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான மற்றொரு காணொளியூடாக இன்றைய தினம் உங்களை சந்திக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய காணொளியில் 2015ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி நுழைவுப் பரீட்சையின் நுண்ணறிவு வினாத்தாள் தொடர்பாக நுழைவுப் பரீட்சையில் இடம்பெற்ற நுண்ணறிவு வினாத்தாளில் ஒரு சில வினாக்களை உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன். அந்த வகையில் எமது காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஏனையவர்களுக்கும் இக்காணொலியினை பகிர்ந்து எமது சேனலுக்கான ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் வினாக்களுக்குள்ளே பிரவேசிக்கலாம். 81 தொடக்கம் 85 வரையான ஒவ்வொரு வினாவின் கீழேயும் தளவாடியின் எதிரே தெரியும் உருவத் தொகுதிகள் பெறப்பட்டுள்ளன. அந்த உருவத் தொகுதிகளை தளவாடியில் பார்க்கும்போது தெரியக்கூடிய அதன் உரிய சரியான பின்பத்தை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. அப்போ இதில் ஒரு கண்ணாடிக்கு முன்னால் இருக்கின்ற உருவமைப்பு தந்திருக்குது. அது கண்ணாடியில் பார்க்கும்போது இப்படி இருக்குமென்றது தான் இந்த வினாக்கள். இந்த 5 வினாக்களும் தளவாடியை வைத்துக்கொண்டே வினாவப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நான் முன்னரும் ஒரு காணொலியிலே குறிப்பிட்டிருந்தேன். நீங்கள் தளவாடியில் அல்லது கண்ணாடியில் தெரிகின்ற உருவை கேட்கும்போது அந்த தளவாடி எந்த பக்கத்தில் அமைந்திருக்கின்றது பார்க்க வேணும். அதாவது கண்ணாடி வலது பக்கம், இந்த உருவப்படத்திலே வலது பக்கத்திலே அமைந்திருக்கின்றது. அப்போ இந்த வலது பக்க விளிம்பு அப்படியே இருக்கத்தக்கன நாங்கள் இந்த இடது பக்கத்தில் இருக்கிற விளிம்பை தூக்கி கொண்டு இங்கே வலது பக்கத்துக்கு மாற்றலாம். அப்போ இப்போ இந்த விளிம்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வரலாம். ரைட். அதே மாதிரி இந்த வலது பக்க விளிம்பு இடது பக்க விளிம்பாக மாறும். ஆகவே இந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் இந்த பகுதிக்கு வரவர், இந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் இந்த பகுதியிலேயே வரவர். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கிறது இதுக்கு எதிர்பக்கத்துக்கு வர திரும்பும். அப்படியே நாங்கள் இந்த கற்பனை வடிவத்தில், நீங்கள் ஒரு புலைக்காட்சி வடிவத்திலே அது திருப்பப்படுது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்ணாடியில் தோன்றுகின்ற உருவையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு படங்களாக பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற வட்டத்தை பார்ப்போம். முதல் பிழையான விடையை நீங்க பார்ப்போம். அதான் மிக பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே இது உங்களுக்கு தெரியும், இந்த நடுவில் இருக்கிற வட்டத்துக்கான கோடு இடமிருந்து வலமாக அல்லது வலமிருந்து இடமாக கீறப்பட்டிருக்கிறது. அதே வடிவத்தில் முதலாவது படத்துக்குரியது இருக்குது, ரெண்டாவது படத்துக்கு அப்படி இல்லை. ஆகவே ரெண்டாவது விட பெறாதவங்களுக்கு. மூன்றாவது பாருங்க, கண்ணாடிக்கு முன்னர் இருக்கிற உருவ போன்றே அதே பக்கத்திலே இருக்குது. ஆகவே அந்த விடையும் பொருத்தமற்றது, அதே பக்கத்திலே இருக்காது. ஆகவே இந்த நாலாவதும் எதிரான பக்கத்தில் இருக்கிறபடியே இதில் பொருந்தக்கூடிய விடை 1 அல்லது 4 தான் பொருந்தக்கூடியது. ரைட். இப்போ நாங்கள் இதை வட்டம் என்றபடியால் இந்த வலது பக்க விளிம்பை அப்படியே வச்சுக்கொண்டு அது கண்ணாடியில் தெரியும் போது இடது பக்கமாக மாறும். இடது பக்கமாக மாறினா இது கீழே இருக்குது, இங்கேயும் கீழே தான் இருக்கு. அது மாதிரி இது மேலே இருக்குது, இங்கேயும் மேலே இருக்க வேணும். இது மேலே இருக்குது, ஆகவே இதுவும் மேலே இருக்க வேணும். இது கீழே இருக்குது, இங்கேயும் கண்ணாடியிலையும் அது கீழே இருக்கிறதா தெரியும். இந்த உருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி பாருங்க, மேலே இருக்கிறபடியும் இங்கே மேலே இருக்க வேணும். இது கீழே இருக்குது, கீழே இடப்பட்டிருக்குது. ஆகவே இங்கே கீழே இருக்கோம், ஆனால் மேலே இடப்பட்டபடியே இந்த விடையும் பொருத்தமற்றது. ஆகவே முதலாவது 81வது வினாவுக்குரிய விடையாக அது கண்ணாடியில் தெரிகின்ற உருவமாக முதலாவது உருவம் பொருத்தமானதாக இருக்கு. அடுத்தது 82வது படம் வினா அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் நாங்கள் முதல் பிழையான விடையே பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே நியதி தான். வலது பக்கத்தில் இருக்கிறது கண்ணாடியில் இடது பக்கமாக இருக்கும். இந்த விளிம்பு அப்படி இருக்கத்தக்கன இந்த படம் மாறப்போகுது. அப்போ இது
இடது பக்கத்தை நோக்கியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படி இல்லை பாருங்க, இடது பக்க விளிம்போட தான் அது இருக்கும். கண்ணாடியில் தெரியும் போதும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படி தெரியல. இது சரி, இது இருக்கிற பக்கம் சரி, இது இருக்கிற பக்கமும் சரியாக தான் இருக்கு. அப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு படத்தை வச்சுக்கொண்டே ரெண்டு விடைகளை நீக்கக்கூடிய இருக்கு. இந்த முதலாவது விடையும் இரண்டாவது விடையும் வந்து பொருத்தமற்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் இது வந்து இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே வலது பக்கத்து வரப்போகுது. அப்போ இந்த வலது பக்கத்திலே வந்து இது இருக்குது. இது சரி. ரைட். இதை பார்த்தீங்கன்னா இது வலது பக்கத்தில் இருக்குது, இங்கே இடது பக்கத்தில் இருக்கலாம். பாருங்க, வலது பக்கம்னா இங்கே இடது பக்கத்து வரும். அப்போ இது வந்து வலது பக்கத்துலாம் இருக்குது. உங்களோட கையை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வலது பக்கத்துலாம் இருக்குது. ஆகவே அந்த விடையும் வந்து பிள்ளை. ஆகவே இதில் மூன்றாவது விடை வந்து மிக பொருத்தமானதாக இருக்கு. 82க்கு வந்து விடை வந்து மூன்றாவது. ரைட். அடுத்த வினா பாருங்க, 83வது வினா. அதுலேயும் நாங்கள் பிள்ளையான விடைகளை வந்து நீக்கிறது தான் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து நிறைய உருக்கள் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு உருவை வச்சு கொண்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 83வதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதலாவது உருவை பார்ப்போம். இந்த முதலாவது உரு வந்து இங்கே கடைசியில் இருக்கணும். வகையில் இருக்கிறபடியே அதை சரி போடுவோம், அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஓரளவு. ஆனால் பாருங்கள் இதில் வந்து இதே மாதிரி இல்லை. கீழே இருந்தால் நடந்துடும், ஒரு காலம் மேலே போகாது, கீழே இருந்தால். ஆனால் அந்த ஒரு வடிவம் வந்து இப்படி இருக்கிறபடியால் அது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும்னு நான் சொல்கிறேன். அப்போ இது பொருத்தம் இல்லை. இது வந்து கடைசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பொருத்தம் இல்லை. நாலாவது வந்து பொருத்தம் இல்லை. இப்போ இந்த தாழ்ந்த பகுதி எங்கே இருக்குன்னு சொன்னால் வலது பக்கத்தில் இருக்குது. இது கண்ணாடியில் தெரியும் போது தாழ்ந்த பகுதி இடது பக்கத்து வரும். இடது பக்கம் இது பொருத்தமாக இருக்குது. இடது பக்கத்தில் ஆரம்பிக்குது, இதுவும் இடது பக்கத்தில் ஆரம்பிக்குது. ரைட். மற்ற படங்களையும் பார்ப்போம். இது வந்து மேல் பகுதி மட்டும்தான் நுழைந்துவிடப்பட்டிருக்கு, இது சரியாக இருக்குது. ஆனால் இங்கே இது கீழ்ப்பகுதி இதில் வந்துட்டு மூன்றாவது விட பொருத்தமற்றது. ஆகவே நீங்கள் 83வதுக்கு முதலாவது விட வந்து பொருத்தமானதாக இருக்கு. வயலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வலது இடது பக்கத்தை வச்சு கொண்டீங்கன்னா ஈஸியாக வந்து அதுக்குரிய விடியை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கு. அடுத்தது வந்து 84வது வினா. அதுலேயும் நாங்கள் பிழையான விடையை முதல்ல நீக்கிக் கொள்வோம். பிழையான விடையை நீக்குவோம். பாருங்க, ஏற்கனவே இருக்கிற படத்தில் ரைட் இசை அடையாளம் காண்பதற்கு நாங்கள் இதை பார்ப்போம். இது வந்து இடது பக்கத்தில் இருக்குது. சரி, இங்கேயும் இடது பக்கத்தில் இருக்கணும். இடது பக்கத்தில் பாருங்க, கீழ்ப்பகுதியில் இருந்தால் அந்த கோடு ஆரம்பிக்குது பாருங்க. சாரி, இந்தியாவில் வந்து கன்னடியில் தெரியும் போது வலது பக்கம் தெரியணும். அப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கணும் இப்போ புள்ளி. அப்போ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறத மட்டும் பார்ப்போம். இதை ஆரம்பிக்கிற அப்போ இதுக்குள்ள இதுக்கும் வந்து ஆரம்பிக்குது. அப்போ அதையும் ஏற்றுக்கொள்ளலாம், இதையும் ஆரம்பிக்க ஏற்றுக்கொள்வோம். அடுத்த படத்தை பாருங்க. இது இடது பக்கம் இருக்குது. இந்தியாவில் வரும்போது வலது பக்கத்தில் இருக்கும். வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் மேல் மூலையிலேருந்து ஆரம்பிக்கிறோட இது இப்படி ஆரம்பிக்கும். அப்போ இது அந்த பிள்ளைகள்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ மற்ற விடைகளை பார்ப்போம். இது சரியாக இருக்குது. இதில் நம்ம ஆரம்பிக்கிறது வந்து சரியாக இருக்குது, இதுவும் சரியாக இருக்குது. ரைட். அடுத்தது பாருங்க, இது வலது பக்கம் இருக்குது. ஆக இங்கே இடது பக்கம் இருக்க வேணும். இடது பக்கத்தில் இருந்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும், இப்படி ஆரம்பிக்க வேணும். இடது பக்கத்துலேருந்து இங்கே வலது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும், இங்கே இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ முதலாவது விட ஏற்கனவே பிள்ளை தான். அப்போ இதில் இருக்குது சரி, இதுலேயும் இருக்குது சரி, ஆனால் இதில் இல்லை. அப்போ நாலாவது விட பிள்ளை, நாலாவது விட வராது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இது வலது பக்கத்தில் ஆரம்பிக்குது. இங்கே வந்து இடது பக்கத்தில் இருக்கணும், இடது பக்கத்தில் இருந்து இந்த படத்தில் ஆரம்பிக்கிறது சரியாக இருக்குது. ஆனால் மற்ற படங்கள் பிள்ளைகளுடைய முதலாவது விட வராது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கல, எங்களுக்கு இதுலேருந்து ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கல. ஆகவே இரண்டாவது விட பிள்ளை. ஆகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 84க்கு வந்து மூன்றாவது விட வந்து பொருத்தமானது. சரிதானே? ரைட். அடுத்த 85வது வினாவை நாங்கள் பார்ப்போம். இந்த 85வது வினாவிலையும் நாங்கள் பிள்ளையானதை முதல்ல நீக்குவோம்.
85வது வினா. அதில் பாருங்க உருவ இது வந்து இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் நோக்கி வளைந்ததாக இருக்குது. அப்போ இங்கே மாறி வரணும், இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திலிருந்து வளைய வேணும். அப்போ இங்கே வந்து இல்லை, முதலாவதுல இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கோம், இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வளைஞ்சிருக்க வேணும் இது. ரைட். அதே மாதிரி இதுவும் வந்து வலது பக்கத்தில் இருக்குது, அப்போ வராது. இது இடது பக்கத்தில் இருக்குது, இதுவும் இடது பக்கத்தில் இருக்குது. அப்போ 3 அல்லது 4 இப்படியாக வரணும். மற்றதை பார்ப்போம். இந்த இதில் இது வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்குது, இதுவும் வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்குது. அவ இங்கே இடது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கும், இப்படி ஆரம்பிக்கும். அப்போ இது பிள்ளை, 3வது விட பிள்ளை. 4வது பார்த்தீங்கன்னா 2 இடது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஆகவே 85க்கு வந்து 4வது விடை வந்து மிக பொருத்தமானதாக இருக்கும். சரிதானே? ரைட். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த வினாக்குரிய விடை வந்து உங்களுக்கு தெளிவானதாக இருக்கும். ஏற்கனவே பலர் கேட்டிருந்தீங்க, இந்த பார்வையற்றவர்களும் எனது வீடியோ பார்வையிடுறதால இப்படியான வினாக்களை கேட்டிருந்தீர்கள். பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் ஏனையர்களுக்கும் இதனை ஷேர் பண்ணி எமது சேனலுக்கான ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். நன்றி.